and my dearest Thiagu, who is a friend of mine for the past 50 years. We've been friends. And his father and my father were friends from 1950. So we just go in the London and my father's Kottarakara, Kirkota, we are friends. Another one thing, my dear Kicha, your father and me are good friends also. ஒரு சாங் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை சொல்லணும். இந்த குழந்தை பற்றி கிச்சா சொன்னாங்க. குழந்தைய பார்த்தா குழந்தையா இருப்பார், பிரதராக பார்த்தா பிரதராக இருப்பார். பண்ண வேஷங்கள் அப்படி ஹீரோவாக பண்ணாருன்னா ஒரு டேஷிங் ஹீரோவாக இருப்பார். டைனமைட் மாதிரி அவர் பண்ண படங்கள் தயவுசெய்து நம்ம நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டோம். தயவுசெய்து பார்த்தாலும் முன்னாடி படம் சொன்னால் தமிழ், தெலுங்கு, கன்னடா, மலையாளம் இல்லை, பாஷை இல்லை, கண்டென்ட் தான் முக்கியம். இவர் பண்ணுற ஒரு கேரக்டர் ஷுட் பி டப்ட் இன் ஆல் லாங்குவேஜஸ் அண்ட் வி ஷுட் see it. தயவுசெய்து நடிப்பு நம்ம கமல்ஹாசன் இருக்காரு, நம்ம கமல் நான் இப்போ சொல்லுவேன், அதே மாதிரி அவர் கேரக்டர்ஸ் எல்லாம் பண்ணியிருக்கார். பியூட்டிஃபுல் டைலாக் டெலிவரி, ஃபேண்டாஸ்டிக். ஹேட்ஸ் ஆஃப் டு திஸ் யங்ஸ்டர். இந்த படம் தயவுசெய்து பாருங்க. அண்ட் யூ வில் என்ஜாய் இன் டான்ஸிங். டான்ஸிங் சொல்கிறதுன்னா சின்ன ஒரு மூமெண்ட் போட மாட்டார். ஹி வில் டான்ஸ் ஈக்குவலி as a டான்ஸ் மாஸ்டர் because all his songs really we keep watching. Kicha, we have to tell that. இன்னும் ஒரு வார்த்தை இந்த தமிழில் பேசினா கூட ஒன்றும் இல்லை, அது இன்னும் ஒரே ஒரு லாங்குவேஜ் ஒரு வார்த்தை சொல்லணும். ಮಗು ನೀನು ಎಲ್ಲೋ ಹೋಗ್ತೀಯ ಮಗು. ಯಾಕೆ ಅಂದರೆ ಕನ್ನಡದಲ್ಲಿ நான் கன்னடத்தில் ஒரு வார்த்தை நான் சொல்கிறேன்னா, அவருக்கு கன்னடத்தில் இருக்குது நிறைய ஃபேன்ஸ் இருக்காரு. தே கம் டு see what he performs, what he does. ஏன்னா நிறைய பேர் படம் பார்க்க போவாங்க, இங்கே கிச்சா பார்க்கறதுக்கு போகிறாங்க நிறைய பேர். ப்ளீஸ், ஐ டோன்ட் வாண்ட் டு ஸ்பீக் மச். கைண்ட்லி கிவ் கிச்சா ஃபர்ஸ்ட் a big hand. And next தியாகு. ஏன்னா அவங்க ஃபாதர் வீனஸ் பிக்சர்ஸ்லேருந்து அவர் ஃபாதர்ன்றா நம்ம ஆரம்பி சார், எங்கள் அண்ணி இங்கே இருக்கீங்க, ஓகே, அவங்க அண்ட் தியாகு என்ன படம் பண்ணியிருக்காங்க, கிரேட் ஃபிலிம்ஸ். கிவ் அ பிக் ஹேண்ட் டு சத்யஜோதி. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இஸ் கிவ் அ பிக் ஹேண்ட் டு த என்டையர் டீம் ஹியர். எவ்ரி ஆக்டர், எவ்ரி director, music director, everyone. God bless this team. Let this create a mark for Christmas. Kicha sir, one thing I want to tell you. For the last 6 months now, Thiagu sir has been appreciating only you. Every time I meet him now, he talks about your professionalism, your commitment, your dedication to complete the project. ஜூலையில் ஆரம்பித்த ஒரு ப்ராஜெக்ட், ஜூலை 7th ஆரம்பித்த ஒரு ப்ராஜெக்ட் இன்னைக்கு December 25th ரிலீஸ் ஆகுதுன்னா hats off to you sir, hats off to you. You are an actor for the producers. You are going to be celebrated by Indian cinema for being such a big professional and to make sure that the film is completing 120 days shooting, non-stop night shoot. I can see that you are in the same costume. Looks like a one-night film. Vijay Karthikeya, outstanding work. நான் மேக்ஸ் படம் பார்த்துட்டு ரொம்ப த்ரில்லான சார். மேக்ஸில் நீங்கள் 2 பேரும் சேர்ந்து பண்ண அட்டகாசம் வந்து அந்த ஆக்ஷன், அந்த அதிரடி வந்து ரொம்ப பிரமாதமாக இருந்தது. அதுக்கு முன்னாடியும் நான் உங்களுடைய கிரேட் ஃபேன். பர்டிகுலர்லி பயில்வான் மாதிரி படம் வந்தாலும் சரி, வரிசையா விக்ரம் ரோனாலாம் நான் பார்த்துட்டு வேந்திருக்கேன். த வே யூ புட் ஆன் எஃபர்ட் ஃபார் எவ்ரி ஃபிலிம். ஃபார் எக்ஸாம்பிள் பயில்வானில் நீங்கள் போட்ட அந்த பாடி அண்ட் இந்த படத்துக்கு நீங்கள் போட்ட உழைப்பெல்லாம் பார்க்கும்போது அமேசிங்காக இருக்குது சார். இன்ஃபேக்ட் ஒரு ப்ரொடியூசருடைய கஷ்டம் தெரிஞ்சு இந்த படம் நான் ஸ்டாப்பாக போய் நம்ம இந்த கிறிஸ்மஸ் ஹாலிடேயில் வந்து இந்த ஃபெஸ்டிவலுக்கு, நியூ இயர்க்கு ஒரு பெரிய ஜாக்பாட் பாக்ஸ் ஆஃபீஸ் அச்சீவ் பண்ணணும்னு நீங்கள் எஃபர்ட் பண்ணிருக்கீங்க பார்த்தீங்களா? இட்ஸ் நாட் ஈஸி. தேவர் டெல்லிங் மீ 2 o'clock ஷூட் முடிச்சுட்டு மறுநாள் காலையில் 6 o'clock முன்னாடி நீங்கள் வந்து ஷூட் ஸ்பாட்டில் இருப்பீங்கன்னு சொல்லும் போதே ஐ எம் அமேஸ்ட். தட்ஸ் அ கமிட்மெண்ட். இன்ஃபேக்ட் யூ ஆர் செட்டிங் எ பெஞ்ச் மார்க் ஃபார் எவ்ரி லீடிங் ஆக்டர். ஒரு 100 கோடி பட்ஜெட்டில் எடுக்கிற ஒரு படத்துக்கு இவ்வளோ பெரிய கமிட்மெண்ட்டோட ஒரு பெரிய ஆக்டர் இருக்காருனாலே ஒரு பெரிய பெஞ்ச் மார்க் யூ ஆர் செட்டிங். இந்த பெஞ்ச் மார்க்கோட எவ்ரி ஆக்டர் பண்ணாலே போகிறோம். எவ்ரி இயர் 2 படம் பண்ணலாம், சூப்போட விட்டு கொடுக்கலாம். சத்யஜோதி ஃபிலிம்ஸ் வந்து இன்னும் பெரிய பெரிய படங்கள்லாம் எடுக்க முடியும். ஃபர்ஸ்ட்லி தியாகராஜ் சாருக்கும் அர்ஜுன், செந்தில் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். இந்த படத்தில் விஜய் அட்டகாசம் பண்ணியிருக்கீங்க. சாங்ஸ் அவ்வளோ பிரமாதம், ஆக்ஷன் அவ்வளோ பிரமாதமாக இருக்குது. ஐ எம் ஸோ இம்ப்ரெஸ்ட் பை ஆக்டர்ஸ். இந்த படத்தில் எவ்வளோ அசம்பிள் பண்ணியிருக்கீங்க. நவிச்சந்திரா, யூ ஆர் ராக்கிங் எஸ். வில்லனாலாம் சொல்லக்கூடாது, என்னவோ அட்டகாசம் பண்ணுறீங்க, பார்க்கணும். குரு சோமசுந்தர டான்ஸ் எல்லாம் பார்த்து நான் ரொம்ப செலிப்ரேட் பண்ணேன். நான் வந்தவுடனே சொன்னேன், உங்கள் சாங் டான்ஸ் எல்லாம் சார்
ஒரு ஆக்டராக பார்த்துருக்கேன், அதாவது ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்டாக ஒரு ஃபைனஸ்ட் ஆக்டராக நான் பார்த்த ஒரு குரு சமஸ்தரர். பயங்கரமாக டான்ஸ் எல்லாம் பண்ணி கலக்குறீங்க. ஸோ ஒரு கம்ப்ளீட் டீம், ஒரு பெரிய எஃபர்ட், ஒரு மாஸ் கமர்ஷியல் படம். வி ஆர் ரியலி த்ரில். நான் சொன்னேன் ஒரு ப்ரீமியர் வைக்கணும் விஜய்னு சொன்னேன். சார் ஒரு ப்ரீமியர் வைங்க சார், நாங்களாம் முதலே பார்க்கணும். அண்ட் வி ஆர் வெரி எக்ஸைட்டட் டு வாட்ச் திஸ் ஃபிலிம். மார்க் இப்போ நாங்கள் வந்து இதுவரை நீங்கள் காமிச்ச கிளிப்ஸஸ் வச்சு 200% மார்க் கொடுக்குறோம். விஜய் படம் பார்த்த பிறகு அதிகமாக மார்க் கொடுக்குறோம். அண்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு த ஹோல் டீம். அண்ட் அதுவும் அஜ்னீஷனுடைய மியூசிக், பேக்ரவுண்ட் மியூசிக் அண்ட் சாங்ஸ் அவுட்ஸ்டாண்டிங். He's lifting the film tremendously. So everything is looking so good for the film, whether cinematography, editing and everything. I'm looking forward to the film. Congratulations to Satyajyoti Films giving us a blockbuster. Waiting maximum 200% ஒரு பெரிய ஹிட் கொடுக்கணும் நீங்க ஒரு டீமா. அடுத்ததா Mark 2 Mark 3 நிறைய படத்துக்கு வாய்ப்பு இருக்கு. வாழ்த்துக்கள் உங்களுக்கு. தியாகு சாரியோடைய வாழ்த்துக்கள். அதாவது ஏவி பார்க்கும்போது சத்யஜோதி ஃபிலிம்ஸோட ஏவி பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது சார். நானும் தயாரிப்பாளர் ஒரு 3 ஜென்ரேஷனாக வந்து ஒரு கம்பெனி வந்து எந்த பிளாக் மார்க்கும் இல்லாமல் இப்படி தலைநிமிர்ந்து நிற்கிறது வந்து உண்மையாக ரொம்ப கௌரவமாக இருக்குது. அது ஏவி பார்த்தது வந்து உண்மையாகவே எனக்கு ரொம்ப கௌரவமாகவும் இருக்குது. ரொம்ப அடுத்த ஜென்ரேஷன்லேயும் செந்தில் அர்ஜுன் போன 2 தூண்கள் உருவாக்கி அவங்க இல்லை இன்னும் நாங்கள் இன்னும் 3 ஜென்ரேஷனுக்கு கடத்துவோம் வேணான்ற மாதிரி ஒரு நம்பிக்கையாக செந்தில் அர்ஜுன் கொண்டு வந்து படிக்கிறது வந்து ரொம்ப பெருமையாக இருக்குது. அப்புறம் கிச்சா சொல்லி சார், உங்களை நான் வந்து மாநாடு படத்துக்காக வந்து நான் உங்களை ஃபஸ்ட் அப்ரோச் பண்ணேன். ஒரு 1/2 hour தான் நம்ம மீட் பண்ணி போனேன். அந்த மீட் பண்ண டைம்லேயே நீங்கள் பேசுனதெல்லாம் வந்து ப்ரொடியூசர் எப்படி நல்லா இருக்குன்றதுக்காக நீங்கள் பேசின விஷயங்கள் அப்போவே உங்கள் மேலே எனக்கு ரொம்ப ஆத்மீயம். நான் சொல்லியிருக்கேன் சார், கூட சொல்லியிருக்கேன். நம்ம மீட் பண்ண டைமில் அந்த படத்தை பற்றி பேசணுமோ இல்லையா, ஒரு ப்ரொடியூசர் எப்படி இருக்குன்னா, ஒரு ப்ராஜெக்ட் எப்படி ஆர்டிஸ்ட் வந்து எப்படி டைம் போடணும், ஒரு 1/2 hour பேசியிருப்போம். அதெல்லாம் இப்போ கேள்விப்பட்டேன் சார். நீங்கள் அன்றைக்கி சொன்ன விஷயம் கூட சும்மா சொல்கிறாரு பேசுகிறதுக்காக சொல்கிறேன். நம்ம அந்த படத்தில் ஜாயின் பண்ண முடியாமல் போச்சு, உங்கள் டேட் இல்லை, ஜாயின் பண்ண முடியாமல் போச்சு. இப்போ நான் கேள்விப்பட்டது நீங்கள் வந்து அதாவது இந்திய சினிமாவுக்கே ஒரு முன்னுதாரணமாக ஒரு ரெவன்யூ ஷேரிங்கில் ஒரு ப்ரொடக்ஷனோட ஜாயின் பண்ணி நான் அதோட லாப நஷ்டத்தை நானும் பங்கெடுத்துருக்கேன். அப்படின்னா வந்து உண்மையாகவே தமிழ் சினிமாவில் வந்து உங்களை வந்து நாங்கள் வரவேற்கிறத வந்து முடிஞ்சிருக்கேங்க சார். உங்களை மாதிரி ஒரு அதாவது வந்து ப்ரொடியூஸோட கஷ்டங்களை தெரிஞ்சுக்கிற ஒரு நடிகர் அப்படி வரும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தமிழ் சினிமாலே அப்படி வரும்னு நம்புகிறோம். என்னென்னா சார், இங்கே யாரையும் குறை சொல்ல முடியாது. நாங்கள் தயாரிப்பாளரும் கொஞ்சம் நேர்மையாக இருக்கணும். தயாரிப்பாளர்கள் வந்து நேர்மையாக நாங்கள் டிரான்ஸ்பரண்டாக இருந்தால் எல்லா ஹீரோக்களும் வருவாங்கன்ற நம்பிக்கை இருக்குது. ஸோ நீங்கள் இந்த படத்தில் அதை ப்ரூவ் பண்ணியிருக்கீங்க. அதுக்காகவே நாங்கள் தமிழ் சினிமாவில் உங்களை கொண்டாட தயாராக இருக்குன்னா இந்த படத்தை அதுக்காகவே வெற்றி அடைஞ்சீங்கன்னா அடுத்தடுத்து தயாரிப்பாளருக்கு நீங்கள் பண்ணுவீங்கன்னு நம்பிக்கை இருக்குது. விஜய் கிருஷ்ணா நீங்கள் வந்து மிக சிறப்பாக பண்ணியிருக்கீங்க. ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் சுதீப் சாரை பார்க்கும்போது நம்ம சூப்பர் ஸ்டாராக கலைக்கிறீங்க. அந்த நைட்டில் வந்து ஸ்மோக் பண்ணுற சீக்வன்ஸ் ரொம்ப ஸ்டைலிஷாக பண்ணிங்க. டான்ஸ் பிரமாதம் கலைக்கிறீங்க சார். ரொம்ப சிறப்பாக பண்ணிங்க. படம் வந்து பக்கா கமர்ஷியலாக கம்மியாக இருக்குது. ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் சில்வா மாஸ்டர் திரும்பி படம் எடுத்து அப்படிங்கிறாங்க. மற்றபடி நடித்த நண்பர் யோகி பாபு, நம்ம ரோஷினி பிரகாஷ், அவர் குருசோமசுந்தரம் சார் டான்ஸ் பண்ணியிருக்கீங்க. சிறப்பாக நல்லா இருந்தது. குருசோமசுந்தரம் ஒரு சிறந்த நடிகர். பட் இந்த படத்தில் டான்ஸ் ஆகும் பாருங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மியூசிக் அபினிஸ் மிக சிறப்பாக பண்ணியிருக்காங்க. பக்கா கமர்ஷியல் பண்ணியிருக்காரு, ரொம்ப நல்லா இருக்குது. இந்த படம் வந்து சத்யஜித் ஃபிலிம்ஸுக்கு வந்து சத்யஜித் ஃபிலிம்ஸில் வர்ற படங்கள் எல்லாமே அவங்க கதை தேர்வு கொண்டதும் சரி, அவங்களுடைய படங்களும் சரி, தமிழ் சினிமாவை வந்து ஒரு அடுத்த கட்டத்தை நடத்துகிற மாதிரி ஒரு நல்ல கதைகளை சூஸ் பண்ணுறாங்க. அது தியாகு சாரோட பங்கு வந்து இந்த வயசுல தியாகு சார் வந்து இவ்வளோ சின்சியராக இருந்த ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி வெயிட் பண்ணி அடுத்த ஜென்ரேஷனுக்கு நடத்தி இது வரைக்கும் நான் கேள்விப்பட்டு ஒரு பிளாக் மார்க் கூட இல்லாமல் இத்தனை வருஷம் வந்து இந்த ப்ரொடக்ஷனை கொண்டு வந்திருக்காங்கன்றதுக்காகவே அந்த ப்ரொடக்ஷனுக்கு வந்து நம்ம வந்து இப்போ இந்த ப்ரொடக்ஷனில் வந்து இந்த மார்க் படம் வந்து சதீஷ் ஃபிலிம்ஸுக்காக தான், கிச்சா கிரியேஷன்ஸுக்காக. ரெண்டாவதுமே வந்து ஒரு டைம் ஸ்டாப் நான் தான் சொல்லலாம். எனக்கு மாநாட்டில் வந்து கேப்ஷன் இருந்தது, ஒரு டைம் ஸ்டார்ட் நோம் இதுலேயும் அந்த டைலாக் வருது. கண்டிப்பாக அவங்களுக்கு இந்த படம் வந்து மிகப்பெரிய வெற்றி தான். கிச்சா ஃபிலிம்ஸாக இருந்தால் நீங்கள் தமிழில் நிறையா நடிக்கிறேன், நிறையா தயாரிப்பாளர்கள் இங்கேயே இது மாதிரி ஒரு மாடல் வரணும்னு நாங்கள் ஆசைப்பட்றோம். அதுக்கு கரெக்டாக நாங்கள் தயாரிப்பாளர்களும் உங்களுக்கு அந்த மாதிரி இருப்போம் அப்படின்ற அவங்களுக்கு வந்துட்டு அனைவருக்கும் நன்றி விடைபெறுகிறேன். நன்றி. சுதீப் சார் வந்து ப்ரொடியூசருக்கு வந்து ஃபேவர் பண்ணது மாதிரி ரெவென்யூ ஷேரிங் இந்த மாதிரி இதில் வந்து ரொம்ப கிட்டத்தட்ட ஒரு ரிஸ்க் எடுத்த மாதிரி இந்த படத்தில் நடிச்சிருக்கீங்க அப்படிங்கிறீங்க. பொதுவாக பெரிய பெரிய ஹீரோ வந்து இந்த மாதிரி நடிக்க மாட்டாங்க. முதலே ஒரு பல்காக ஒரு அமௌண்ட் பேசிட்டு இது மாதிரி தான் பண்ணுவாங்க. இந்த மாதிரி வந்து பண்ணதுக்கு என்ன காரணம், என்ன டீட்டெயிலாக சொல்லுங்க. அவர் எதுக்கு பண்ணுறாரு எனக்கு தெரியல, நான் எதுக்கு பண்ணுறேன்னு தெரியல. ஸோ ஐ திங்க் ஒரு 29 years ஆச்சு இண்டஸ்ட்ரிக்கு வந்து.
இப்போ அந்த கொஞ்சம் சுச்சுவேஷனில் இருக்கேன் சார், ரெவென்யூ ஷேர் பண்ணுற சுச்சுவேஷனில் இருக்கேன். அண்ட் ஐ திங்க் வி ஆர் ஒர்க்கிங் வித் குட் பேனர்ஸ், குட் பீப்புள். அதுக்கு வந்து கொஞ்சம் இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் ஐ திங்க் போஸ்ட் கோவிட் த டெக்கரும் பிஸ்னஸுக்கு கொஞ்சம் தமிழ் அட்ஜஸ்ட் பண்ணுங்க ப்ளீஸ். பிஸ்னஸ் யூனோ த டைனாமிக்ஸ் ஆஃப் த பிஸ்னஸ் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருக்கு சார். இப்போ வந்து படம்ல காசு இல்லைன்னு சொல்ல முடியாது, காசு நிறைய இருக்கு சார். ஆனால் ஐ திங்க் த மேத்தமேட்டிக்ஸ் தட் இஸ் கோயிங் வித் த ஃபிலிம்ஸ் டுடே வித் த எக்கானமி, ஐ திங்க் தட் நீட்ஸ் அ லிட்டில் அட்டென்ஷன். இப்போ வந்து இது பண்ண முடியும் சார், ஏன்னா நாங்கள் வந்து எல்லாம் சேர்ந்து ஒரு படம் பண்ணும்போது பட்ஜெட்ஸ் cannot be compromised. Other actors' payments cannot be compromised. Nothing can be compromised. I think the only way, the biggest revenue, I guess, apart from the production, வந்து ஒரு பேருக்கிற ஒரு ஆர்டிஸ்டுக்கு போனால் அங்கே தான் போகுது பெரிய விஷயம், பெரிய அமௌண்ட். ஐ திங்க் அங்கே வந்து கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணி if we can collaborate well, I think by the end of the day, the pressure on the production house will be much lesser. Same thing goes production house கூட சார். இது வந்து இப்போ வந்து ரெவென்யூ ஷேரிங் வந்து எப்போ பண்ண முடியும்னா அவருக்கு கூட அந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ் கூட தே ஹேவ் டு மெயின்டைன் தட் ரிலேஷன்ஷிப். அப்போ தான் அது பண்ண முடியும், இல்லைன்னா அங்கே தான் பிரேக் ஆகுது. ஐ திங்க் சத்யஜோதி அண்ட் அஸ் ஹவ் காம் வெரி வெல் டுகெதர் அண்ட் ஐம் ஹாப்பி வித் இட். You don't need to fall in love again, right? Correct. I hope you got my answer. சுதீப் சார், சார் சொல்லுங்க. சரிங்க. ஒரு நிமிஷம் சார். லைட்டை மாற்ற வேணான்றாங்க. ஒரு வருஷம் ஸ்லோ சார். அந்த மஸ்துகா மலையகாடு ஒரு பாடு பாடுறீங்க, அந்த சாங்கில் அந்த ஹீரோயினை நீங்க தொடவே இல்லை. ஆமா சார். தொடாமே நடிக்கிறீங்க சார். உங்களுக்கு எதுக்கு சார் ஃபீல் ஆகுது? நீங்க வந்து ரொம்ப பர்ஃபெக்ட் பண்ணி அப்படித்தான் அந்த சாங் வந்து பார்வையில் இருக்கும். சார் எனக்கு தமிழ் வருது, இவ்வளோ ஸ்பீடாக வராது சார், கொஞ்சம் ஸ்லோவா எனக்காக ப்ளீஸ் டோன்ட் மைண்ட். தொடவ அடிச்சிருக்கீங்க, என்ன காரணம்? தொடவன சொன்னாங்களா உங்களுக்கு கூச்சமா? யார் தொட வேணாம்னு சொன்னாங்க? அவங்க சொன்னாங்களா? இல்லை சார், ஆர்டிஸ்ட் எந்த ஆர்டிஸ்டுக்கும் சொல்ல மாட்டார் தொட வேணாம். அப்போ வந்து இண்டஸ்ட்ரிக்கே வர முடியாது. அப்படியே நீங்க தொடணும் சார். நீங்க ஆனால் எங்கே எப்போ பண்ணுவோம் அப்போதான் பண்ணுவோம். எல்லா இடத்துல பண்ணக்கூடாது, எல்லா இடத்துல பண்ணக்கூடாது. இங்கே வந்து கேரக்டருக்கு சூட் ஆகும். இந்த கேரக்டர் போயிருக்கிற ஒரு ரூட்ல இருக்கிற ஒரு இன்டென்ஷன்ல அங்கே வந்து சாங்குக்கு வர்றதுக்கு ஒரு இன்டென்ஷன் இருக்கு. இந்த சாங் வந்து சும்மா ஒரு சாங் இல்லை, அந்த குரு சாரோட வெட்டிங் அவருக்கு ப்ரொவோக் பண்றதுக்கு, இரிட்டேட் பண்றதுக்கு தான் அந்த வெட்டிங் உள்ள வரணும். ஸோ அதை டிஸ்டர்ப் பண்றதுக்கு வரேன். அப்போ டிஸ்டர்ப் பண்றதுக்கு வர்றதுக்கு போகுது அங்கே ஒரு ஆல்ரெடி ஒரு அட்மாஸ்பியர் இருக்கு. நான் டான்ஸ்ல இன்வால்வ் ஆகுறதுக்கு அந்த பொண்ணோட இன்வால்வ் ஆகிறதுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்கு சார். சாங்ல இன்வால்வ் ஆயிருக்கேன் பொண்ணோட. படத்துல நீங்க நிறைய இடத்துல சிகரெட் பிடிக்கிறீங்க, ஆனா ஒரு டயலாக் சொல்றீங்க உடம்பு ஹெல்த்தா இருக்கணும் சிகரெட் பிடிக்காதீங்க. உடம்பு சொல்லவே இல்லை சார். தம் அடிக்கிறது கொஞ்சம் கம்மி பண்ணணும்னு சொன்னேன், அவ்வளோ சார். விட்டோன்னு சொல்லுங்க. ஏன்னா எப்போவுமே வந்து இங்கே சிகரெட் யாரை நடிக்கிற அவருக்கு மட்டும் தான் தெரியும் சார். சில சுச்சுவேஷன்ஸில் ரொம்ப டயர்டாகும் போது அந்த ஃபீல் வருது, விட்டுடணும் நாங்கள். ஆனால் நெக்ஸ்ட் வந்து போயிடுவோம் சார். கம்மி பண்ணணும்னா சொல்லுங்க, விட்டணும்னு சொல்லுங்க. You have been in the industry for 3 decades. Post-COVID, how the business model is changing. Do you think the audience, the way they consume the movie, come to theaters, have changed a lot? The movie watching habit has changed a lot. Post-COVID, what are the challenges a creator faces? Exposure, sir. I think the exposure to cinema, exposure to content, exposure to varieties of actors and storytelling, conceiving, everything has been overly exposed, because when the COVID happened, I think everybody got exposed, introduced to platforms which is coming in the OTT. So the people started watching other films, the speed of the films, making of the films. See, the storytelling of our Indian cinema has not changed, sir. I think the dynamics have changed, conceiving patterns have changed. I think you need to tell a story to the point now. Unnecessary things cannot be accepted, because I told you,
once we are introduced to certain things, I think the pattern is accepted and we need to adapt it. So dynamics have definitely changed. That's why you see a difference in storytelling today. You don't have a formula. As in a hero comes and suddenly an introduction song, and suddenly one love song, suddenly there's a comedy track which is irrelevant to the script. Today as audiences, I'm very sure you know that once you go into the film, you don't mind anything as long as it is coming in the flow of the film, sir. Nothing which is irrelevant, correct? So as long as whatever I'm telling on the screen is not disturbing the plot I'm trying to tell you, I think everything is okay. That started, I think that kind of a penetration of storytelling has started post-COVID, which we strongly need to accept and adapt and alter. One last question before you pass it. See, until a few years ago, South Indian cinema meant Tamil and Telugu cinema. But today, Sandalwood has gone so big, broken barriers, found new boundaries too. What was the impetus exactly? Because we have been making good movies, but the exposure, the kind of boundaries that you broke, and what was the impetus for that? Nothing, so I think constant effort, evolution and intent. Everybody wants to do well. You know, we just cannot accept that one particular person or a family in whole of India is doing extremely well. We all just keep clapping for them. Yeah, we all evolve. We all want to grow. And when I think generations pass, you know, we all accept what is happening. When we learn what to do, you know, wanting to grow more, wanting to deliver is never an illegal part of a mindset. As long as you know what you want to do. If you have it within you, why not achieve it? Why are you just being an audience and clapping? You know, get up, conquer. That's what I believe. You do it. We can do it. No? Everybody does it. சுதீப் சார் குட் ஈவினிங் சார். சார் டைரக்டர் விஜய் கார்த்திகேயோட மேக்ஸ்க்கு அப்புறம் திரும்ப இங்கே சார் நான் எங்கே பார்த்தேன் இங்கே சார் சொல்லுங்க. டைரக்டர் விஜய் கார்த்திகேயோட திரும்பவும் மேக்ஸ்க்கு அப்புறம் பண்ணுறீங்க. எந்த விஷயம் உங்களுக்கு அவரோட திரும்பவும் ஒரு படம் பண்ணணும்னு தோணுச்சு? சேம் திங் வைஸ் வர்ஸா டு த டைரக்டர் ஆல்சோ. என்ன what is சார் விஜய் கார்த்திகே டைரக்டர் மேக்ஸ் அவரோட பண்ணீங்க, திரும்பவும் அவர் கூட பண்ணணுங்கிறதுக்கு என்ன உங்களுக்கு ஒரு ரீசனாக இருந்தது? அவரை எனக்கு பிடிக்கும், அவரோட எல்லா விஷயத்த எனக்கு பிடிக்கும். அதுக்கு தான் இங்கேருந்து அங்கே வந்தார் எல்லாம் தேடி, நான் அவரை பிடிச்சிட்டேன். மேக்ஸோட கம்பேர் பண்ணும்போது இது எந்த விதத்தில் யூ ஃபீல் பெட்டர்? We are better by 1 year, the difference of 1 year. We are better by budget because of Satyajyoti. We are better because we know each other. And we are better because we have a fabulous star cast. And we are better because the story, the content in this film is 5 times bigger than the other previous films. இந்த ஸ்டார் காஸ்ட் பற்றி உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் கொஞ்சம் சொல்லுங்கள் சார். ஸ்டார் காஸ்ட் பற்றி குரு சார், நவீன் சந்திரா, யோகி பாபு இவங்களோட ஒர்க் பண்ண ஒரு அனுபவம் எப்படி இருந்தது உங்களுக்கு? எவ்வளோ டைம் இருக்கு? No, I have to answer in under 7 days now. So, in one word, if I can tell you, sir, I think I'll tell you one line, sir. Mark வந்து நான் விஜய் சேர்ந்து ஒரு பண்ண ஒரு ஐடியா சார், that's all. All these people, they made Mark, sir. That is my experience with them. நான் வந்து அவருக்கு ஒரு வாட்டி எல்லாருக்கும் வந்து நாங்கள் வந்து சொன்னது என்னன்னா, எல்லாரும் இப்படி ஃபாஸ்ட்டாக போகணும், எல்லாரும் வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணணும், ப்ளீஸ் எவ்ரிபடி ஹேஸ் டு ஒர்க் வெரி ஹார்ட். யாருமே ரெஸ்ட் எடுக்கல, எதுவுமே ஒரு இது பண்ணல. ஏன்னா மோஸ்ட் பிஸியஸ்ட் ஆக்டர் இங்கே செட்டில் வந்து இவர் சார், யோகி பாபு. சார், இவருக்கு ஒரு கால் இந்த செட்டில், இந்த கால் இந்த செட்டில், இந்த கை இந்த செட்டில் அப்படி வருது. யோகி பாபு சார் இன்ஸ்டால்மெண்ட்ல வரார் சார். சார் நீங்க இப்போ வந்து வண்டி வாங்குறீங்களே, ஆமாம், பேமெண்ட் மட்டும் தான் இன்ஸ்டால்மெண்ட்ல கொடுக்குறீங்க, வண்டி இன்ஸ்டால்மெண்ட்ல வருதா? இவர் இன்ஸ்டால்மெண்ட்ல வரா சார். எங்களுக்கு எப்படின்னா இந்த செட்ல நாங்க வந்து பேக்கப் பண்ண சொல்லுவார் சார். நாங்க இன்னும் ஆல்ரெடி நைட்டு டே ஆச்சு, ஏன்னு கிளம்பணும் சார். சார் சார் திரும்பி வாங்க, ஏன்னா யோகி சார் வந்துட்டாரு, யோகி சார் வந்துட்டாரு, வந்து எனக்கு விட்டுட்டு அவர் வேலை போயிடுவாரு. அப்படி ஒரு அவருக்காக நீங்களும் காத்திருந்தீங்க சார். இல்ல சார், நான் சொல்றேன் சார், எதுக்காக வெயிட் பண்ணுவாங்க?
எதுக்காக வெயிட் பண்ணணும்னு அந்த மாதிரி விஷயம் இருக்கு சார் என்கிட்ட. ஓகே, தட்ஸ் குட் இல்லையா? 100% சார், he is an asset. Not only him, 100%. Everybody sir, I think everybody here, நான் வந்து I can proudly say sir, my team, technical team, actors team, everybody, day and night they work and not once, not எதுவுமே ஒரு விஷயத்த ஒரு miscommunication ஆகல, யாருமே வந்து ஒரு மிஸ்இன்டர்பிரிட்டேஷன் ஆகல. எவ்ரிபடி woke up every morning with the same intention sir, to do well. All the best. Sir, Central Thiagarajan sir. Sir, congratulations for being elected as the Senior Vice President of Tamil Nadu Olympic Association. Thank you. Sir, ஒரே ஒரு கேள்வி உங்களுக்கு என்னன்னா, நீங்க ஒலிம்பிக் அசோசியேஷன்ல யூ ஆர் இன்வால்வ்ட் இன் இட். ஸ்போர்ட்ஸ் ஃபிலிம் வந்து சத்யஜோதி ஃபிலிம்ஸ் எப்போ we can expect a good sports film, a pan Indian sports film? ஏன்னா இன்னைக்கு வந்து ஸ்போர்ட்ஸ் ஃபிலிம்க்கு வந்து there is a good demand. Since you are into that field ன்றதுனால you are into Olympic Association, நீங்க அந்த மாதிரி ஒரு ஐடியா இருக்கா? will you be doing any sports film as a pan Indian film? இல்லைங்க, இப்போ பைசனே அற்புதமான படம் தான். உங்களுக்கு வந்து இப்போ பைசனுங்கிற படம் இல்ல சார், அது வந்து பைசன்ன்றது நீங்க சொல்ற ஐ அண்டர்ஸ்டாண்ட். இல்லை, இட்ஸ் a great film. நீங்கள் வந்து 1994 ஹிரோஷிமா கேம்ஸ் வச்சு பேஸ் பண்ணி தான் அந்த கதையை நடந்தது. ஸோ அதனால அது மாதிரி அற்புதமான கதைகள் வந்து பண்ண போகிறோம். அப்ரோஸ் வில் டூ. இதுல நீங்க இது வரைக்கும் பண்ணது இல்லையா? இருந்துச்சு. விஸ்வாசம்லேயே ஒரு அந்த அஜித் சாரோட டாட்டர் வந்து ஒரு athlete. அந்த ஒரு பாயிண்ட் அந்த செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே அந்த கதை தான் போச்சு. 114 அத்லெட்டிக்ஸ் பேஸ் பண்ணி பட்டாசுலேயும் அடிமுறையெல்லாம் இருந்துச்சு. ஸோ நம்ம இப்போ ஆனால் ஃபுல் ஃப்ளெஜ்ஜாக வந்தால் 100% பண்ணுவோம். பைசன் மாதிரி நல்ல கதைகள் அமைஞ்சா பண்ண போகிறோம். நீங்கள் முதல்ல என்ன கேள்வி கேட்டு குறைச்சிக்கோ. அப்போ வந்து அதை எப்படி பிளான் பண்ணுறீங்க? சீனுங்க, சீனில் தான் சிகரெட் பிடிக்கிற மாதிரி ஒரு விஷயம். உட்காந்து நானும் இல்லை ஒரு ஏரியாவில் ஆக்சுவலாக அவர் சிகரெட் குடிக்கவே மாட்டேன்ட்டாருங்க. நான் தான் ஒர்க் பண்ணி கையில் தான் வச்சிருக்காரு. ஆக்சுவலாக படத்தை பார்த்தீங்கன்னா அவர் குடிக்கவே மாட்டார். புகை வந்தால் போட்டிருக்கீங்களா? என் பேரை போட்டிருக்கீங்க சார். நீங்கள் பார்க்கில் உட்காந்து பேசாதீங்க. கொஞ்சம் மைக் வாங்கி பேசுங்க. அப்படி கையை வச்சு நான் நம்ம பேசுவோம். ஏன்னா சமீபத்தில் பற்றி நிறைய தர வேண்டிய பேலன்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொன்னீங்க. ஆனால் சமீபத்தில் ஒரு படத்துக்கு வந்து உங்க மேலே ஒரு குற்றச்சாட்டு வச்சாங்க, ஆடியோ லான்ச்சுக்கு வரதில்லை ஆனால் பணம் மட்டும் வாங்கிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது உங்க சினிமா துறையில் இருக்கவங்க தான் உங்க மேலேயே குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. ஸோ இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? ஏன்னா வரும்போதே நீங்க யோசிச்சீங்கன்னு சொன்னீங்களா, வரும்போதே தான் சொன்னாங்க பெரிய படம் தான் அவர் வந்துருவாரு. இது நடந்து எவ்வளோ நாள் ஆகுது? சமீபம் ஒரு வாரம் இல்லை 2 வாரம். ஒரு வாரத்துக்கு முன்னாடி நீங்க என்ன வந்து கேட்டிருக்கணும். சரியா? அந்த படத்தில் 2 நாள் நடிச்சோம். நான் அந்த லிஸ்ட் எடுத்து கொடுத்துறேன். நீங்கள் அந்த படத்தில் கேளுங்க, இந்த படத்தில் என்ன பண்ணணுமோ அதை பற்றி பேசுங்க. இப்போ சொன்னார் இல்லையா, சுரேஷ் சார் சொன்னார் இல்லையா, கரெக்டான ப்ரொடியூசர், தரமான ப்ரொடியூசர். நான் வந்து சத்யஜோதியில் வந்து தியாகராஜன் கம்பெனியில் வந்து நான் ஆரம்ப காலத்துலேருந்து அவங்கள்ட்ட வாய்ப்பு கேட்டு அவங்க ஆஃபீஸில் என்ன இன்னைக்கு அவங்க ஃபேமிலியில் ஒரு தடவை தான் பண்ணிட்டு இருக்கேன். அவருக்கு என்ன டைம் கேட்குறோம் அந்த டைம் வந்துடும். அதுமாதிரி ப்ரொடியூசருக்கு எல்லாருமே நாங்கள் சப்போர்ட் தான் பண்ணுறோம். நீங்கள் எடுத்து பாருங்கள், அவங்கள கூட்டுவாங்க, நம்ம உட்காந்து பேசிடுவோம். அது கரெக்டாக இருக்கும். நம்ம 2 பேரும் அதை பேசுவோம். உங்கள் கேள்வி நம்ம பதில் சொல்கிறோம். அவங்கள கூட்டுவாங்க. சரிம்மா, சுதீப் சார் வந்து உங்களை முதல்ல நீங்கள் கதை சொல்ல போகும்போது நான் கேள்விப்பட்ட விஷயங்கள் வேற. ஆனால் உங்களை கூப்பிட்டு அவர் ட்ரீட் பண்ண விதங்கள் அருமையான ஒரு ஸ்டோரி, அதுவே தெரிஞ்சுது. அப்படி இருக்கும் மேக்ஸ் வந்து மிகப்பெரிய அடி பிளாக் பஸ்ட் கொடுக்குறீங்க. அதை முடிச்ச உடனே எல்லாருமே பெரிய ஹீரோக்கு நம்ம தமிழில் போய் பண்ணணும்னு ஆசைப்படுவாங்க. நீங்கள் திரும்பவும் அவர் கூடயே உட்காரலாம், அவரையே பிடிப்போம் அப்படின்னு எப்படி பிளான் போட்டீங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நான் இந்த ஸ்டேஜில் இருக்கிறேன்னா அதுக்கு முதல் முக்கியமான காரணம் சுதீப் சார். இன்னொன்று, ஒரு சுதீப் சார் மாதிரி ஒரு பிக் ஸ்டார் கூட பேக் டு பேக் செகண்ட் மூவி பண்ணுறதுங்கிறதுனா சாதாரண விஷயம் கிடையாது. உங்களுக்கு அது தெரியும். அவர் என்ன சொல்கிறது, ரொம்ப கன்வீன்ட்டாக இருக்கும். எனக்கு ஒரு பிரதர் கூட ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் இப்போ ஆக்சுவலாக வந்து மேக்ஸ் முடிஞ்ச உடனே ஒரு விஷயங்க நான் வந்து சொல்லணும். மேக்ஸ் முடிஞ்சிருச்சு. முடிஞ்ச உடனே ஒரு 2 months நாங்கள் சார் அடிக்கடி மீட் பண்ணிட்டே இருந்தோம். ஆக்சுவலாக ஏப்ரலில் இருக்கும், ஏப்ரல் ஃபர்ஸ்ட் வீக்னு நினைக்கிறேன். அப்புறம் சார் வந்து நானும் பேசிட்டு இருப்பேன், நெக்ஸ்ட் நம்ம ஒன்று ஸ்டார்ட் பண்ணிடலான்னாரு. சார் கண்டிப்பாக ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னோம். அப்போ ஃபேன்ஸுக்குலாம் என்ன இருந்துச்சுன்னா மேக்ஸ் 2 பண்ணணும் அப்படிங்கிறது ரொம்ப தீவிரமாக இருந்துச்சு. ஆனால் நாங்கள் மீட் பண்ணோன்னே நாங்கள் முதல்ல டிசைட் பண்ணது மேக்ஸ் 2 போகக்கூடாது அப்படிங்கிறது தான். ஃபஸ்ட்டு டிசைட் பண்ணது அதுதான். ஏன்னா நான் சார் கூட அந்த படத்தில் ஒர்க் பண்ணதுக்கப்புறம் அந்த படம் நான் பண்ண போகிறப்ப சாரை பற்றின எல்லா படங்களும் பார்த்துருக்கேன். ஆனால் க்ளோஸாக இருந்து நான் வாட்ச் பண்ணதில்லை. அப்படி பார்க்குறப்ப சார்கிட்ட ஒரு
ஒரு செம்ம ஜாலியான ஒரு உள்ள ஒருத்தர் இருக்காரு சாருக்குள்ள. இப்போ பேசுகிறப்ப உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும், ஒரு ஃபன் ஒன்று இருக்கு அவர்கிட்ட. ஸோ அதனால் இந்த மார்க்கில் வந்து ஏன்னா மேக்ஸில் வந்து சீக் அவுட் பண்ணுறதுக்கு பார்ட் 2 பண்ணுறதுக்கு அதில் ஒன்றுமே கிடையாது. அதனால் அந்த கேரக்டர் நான் எடுத்துக்கிட்டேன்னா மறுபடியும் மேக்ஸ் மாதிரி ஒரு ரொம்ப டைட்டான ஒரு கேம் மாதிரி தான் ஒரு சப்ஜெக்ட் பண்ண முடியும். அதனால் செகண்ட் மூவி வந்து சார் கூட செம்ம ஜாலியான ஒரு படம் பண்ணியிருக்கோம். எனக்கு அவருக்குமான அண்டர்ஸ்டாண்டிங் வந்து வேறு மாதிரி. அது வந்து ஸ்பாட்டில் வந்து என்ன சொல்கிறது ரொம்ப ஜாலியாக இருக்கும். அதனால் தொடர்ந்து அது நடக்கும். கிச்சா சார் உங்களுக்கு தான் கொஸ்டின். அதாவது இப்போ சமீபமாக மேக்ஸ் ஆகட்டும், இப்போ மார்க் ஆகட்டும், தமிழ் டைரக்டர் அதேமாதிரி தமிழ் ப்ரொடியூசர் திடீர்னு அந்த மாற்றம் திடீர்னு ஆச்சு சார். எனக்கே தெரியல எப்படி இந்த திடீர்னு எனக்கு ஆன்சர் இல்லை. ஏன்னா டைம் எடுத்து என்ன இந்த லைஃப்ல ஏதாவது ஆச்சுன்னா எனக்கு இது சம்மரைஸ் பண்ணலாம், பைசெக்ட் பண்ணி அதை ஸ்டடி பண்ணலாம். இது திடீர்னு ஆச்சு கோவிட் மாதிரி என் லைஃப்ல. நல்லா இருக்காரு, அவரும் நல்லா இருக்காரு, ப்ரொடக்ஷன் ஹவுஸ் நல்லா இருக்கு. They have been with me for a very long time. He is I tell you sorry, அவர் வந்து இங்கே I think Vijay has got a lot more potential. And நாங்கள் ஃபர்ஸ்ட் படம் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் படம் பண்ணணுன்னு ஒரு டிசிஷன் எடுக்கல, அது ஆச்சு. ஏன்னா அவரோட இருக்கிற ஒரு டேலண்ட், அவர் கன்விக்ஷன் எனக்கு பிடிச்சி. ஃபர்ஸ்ட் படத்துக்கு அப்புறம் ஆப்வியஸ்லி ஒரு கான்ஃபிடென்ஸ் வருது, ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பாண்ட் வருது, அவரோட ஸ்டோரி டெல்லிங் எனக்கு பிடிக்குது. ஸோ இதெல்லாம் சேர்ந்து இன்னொரு நாட் சொல்லும்போது அண்ட் சத்யஜோதி ஆக்சுவலி வந்து சார் they have come into my life many years back. இப்போ இல்லை, ஒரு டைரக்டரோட தான் வந்தார். அண்ட் எவ்ரி நவ் அண்ட் தென் என்ன ஆச்சுன்னா ஏதோ படம் ஸ்டார்ட் பண்ணும், அந்த டைரக்டர் வேற படத்துக்கு ஓடிடுவார். வாபஸ் again we both are only sitting and talking. again அந்த டைரக்டர் திரும்பி வராது, again இன்னும் ஸ்டார்ட் ஆகணும், இன்னும் வாபஸ் ஓடிடுவார். அப்படி இருக்கும்போது ஆக்சுவலி பாவம் அவர் தெரியல எவ்வளோ வாட்டி என் வீட்டுக்கு வந்திருக்காரு. இன்னொரு விஷயம் என்னன்னா சார் உங்களுக்கு தான் சார் இல்லை, அவர் உங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணியிருக்காரு சார், இருங்க நான் பர்மிஷன் போயிட்டு இருக்கு. ஸோ இப்படி இருக்கும்போது சார் வந்து சப்ஜெக்ட் சொன்னார் சார். அப்போ நான் வந்து I approached Satyajyothi sir and Tyagarajan sir and I said, Arjun was with me in touch. ஒரு சப்ஜெக்ட் சொல்லிருக்காரு, மை டிரெக்டர், இஃப் இட் இஸ் ஓகே நீங்கள் பண்ணுறீங்களா? ஏன்னா நிறைய ஃப்ரம் மெனி இயர்ஸ் நீங்கள் வந்துட்டு இருக்கீங்க, எத்திக்கலி ஐ ஃபீல் ஐ ஓ இட் டு யூ, டூ இட். ஸோ அப்படி தான். அதர்வைஸ் இவர் வந்து தே கேம் மெனி இயர்ஸ் பேக். அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த படம் வந்து வேற காரணத்துக்கு அது முன்னாலே போகணும். ஸோ ஐ திங்க் ஹி வாஸ் தேர் வித் மீ, வி ஜஸ்ட் கொலாபரேட்டட். அண்ட் ஐ திங்க் நீங்கள் சொன்னீங்க திடீர்னு ஆச்சு, ஆனால் திடீர் ரொம்ப நல்லா இருக்கு சார். மேக்ஸுக்கு நாங்கள் மேக்ஸிமம் மார்க் கொடுத்தோம், மார்க்குக்கு ரிவ்யூவர்ஸ்லாம் எவ்வளோ மார்க் கொடுப்பாங்கன்னு எதிர்பார்க்குறீங்க? மார்க்குக்கு மார்க்ஸே வேணாம் சார், உங்களுக்கு லவ் வேணும் சார். Vijay sir, here. Congratulations on a wonderful trailer. We really appreciate what you showed us. I need to ask you 2 questions. One, what is the takeaway that people will get when they watch Mark? 2, is Mark inspired by a real story? And why is this so big that you're looking at even the possibility of a sequel? மார்க்கா இல்லை சார், நாங்கள் அந்த மாதிரி எதுவும் இப்போ பிளான் எதுவும் இல்லை. இல்லை நான் அதை கேட்கலாம். நீங்கள் மேக்ஸை பற்றி பேசும்பொழுது அதில் வந்து சீக்வலுக்கு ஸ்கோப் கிடையாதுன்னு சொன்னீங்க. கண்டிப்பாக. பட் மார்க்கில் இது ஆஃப்டர் தட் வந்து when you say நாங்கள் புரிஞ்சுக்கிறது என்னன்னா what you implied was இது பெரிய கதை. This is and அவர் பேசும்பொழுது he said this is the story of this is 5 times more than all the films put together அப்படின்னாரு. அப்போ இந்த படம் எதை பற்றி பேசுது, இந்த படத்துலேருந்து என்ன டேக் அவே, that is the first question. And இது இன்ஸ்பயர் ஆன விஷயமா, and what inspired, what was the spark for the story? இல்லை சார், இதுக்கு எல்லாமே ஆன்சர் நீங்கள் படத்தை பார்த்தா தான் சொல்ல முடியும். நான் எது சொன்னாலுமே இங்கே வந்து ஸ்பாய்லர் ஆயிரும். ஏன்னா மேக்ஸை விட மேக்ஸ் சிங்கிள் லைனில் இருந்தது, சிங்கிள் லேயரில் இருந்துச்சு. ஆக்சுவலாக இது வந்து 4-5 லேயர்ஸில் போகிற சப்ஜெக்ட். ஆக்சுவலாக வந்து நவீன் சார் அவர் ஒரு லேயரில் இருப்பார், குரு சார் வேறு ஒரு கணக்கில் இருப்பார், விக்ராந்த் சார் வேறு ஒரு கணக்கில் இருக்காரு. ஸோ நான் இப்போ எதை சொன்னாலுமே அது வந்து ஸ்பாய்லர் ஆயிரும். நீங்கள் ஒரு தடவை படம் பார்த்துருங்க, படத்துக்கு சக்ஸஸுக்கு அப்புறம் தான் நான் வந்து பேச முடியும், எல்லாமே பேச முடியும்.
தேங்க்யூ. Now the directors are bigger than the question. சொல்லுங்க. Now that two back-to-back hits, hero, director கொடுத்திருக்கீங்க. சரி. Suppose you are contemplating of a third venture to complete a hat-trick. இதே ஜானர் ஆக்ஷன் தான் எடுப்பீங்களா வேற ஏதாவது யுவர் நர்சிங் நியூ ஐடியாஸ்? சார் இல்லை சார், அதை வந்து காலம் தான் டிசைட் பண்ணோம். இந்த படத்தோட சக்ஸஸ்க்கு அப்புறம் தான் அதை டிசைட் பண்ணி எப்பயுமே வந்து நான் என்ன நினைக்கிறேன்னா மேக்ஸ் பண்ணி முடிச்சுட்டு வரைக்கும் நாங்கள் நெக்ஸ்ட்டு வந்து அடுத்து ஒரு பண்ணுவோம் நாங்கள் பேசலை ஆக்சுவலாக. ஆனால் இப்போ எங்களுக்குள்ள இன்னும் ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. எல்லாரும் நீங்கள் கேட்குற கொஸ்டின் வந்து ஆல்ரெடி கேட்டுட்டு தான் இருக்காங்க. ஸோ அதுக்கான சாத்தியங்கள் நிறைய இருக்குது. பட் அது வந்து அந்த சூழல் தான் நான் டிசைட் பண்ண முடியும் நாங்கள் என்ன பண்ணுறோம். ஏன்னா சம்டைம்ஸ் வந்து ஒரே சேனலில் படம் பண்ணிட்டுருக்கப்ப அது வந்து சரியாக இருக்காது. இன்னொன்று எனக்கு வந்து இருக்கிறவர் வந்து சூப்பர் ஆக்டர். அவர்கிட்ட நான் எதுவும் ஒரு சின்னதாக ஒரு விஷயத்தை கொடுத்துன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 20% கொடுத்தனா ஒரு 100% வந்து எனக்கு கொடுப்பாரு. அப்படி இருக்கிறப்ப நான் வந்து அதுக்கான ஒரு விஷயத்தை நான் கண்டிப்பாக கிரியேட் பண்ண முடியும். எங்களால் வந்து இன்னும் பெருசாக பண்ண முடியுங்கிற கான்ஃபிடென்ட் இருக்குது. அது வந்து காலம் தான் டிசைட் பண்ணுவோம். யோகி பாபு சார். தேங்க்யூ சார். யோகி பாபு சார் இல்லை சார். சார் சினிமாவுக்கு வந்து 15 வருஷம் ஆயிடுது. 15 வருஷத்தில் சின்ன கேரக்டரில் வந்து நீங்கள் இவ்வளோ பெரிய இதாக இருக்கீங்க. அவ்வளோ பெரிய ஹீரோ கிச்சா சாரே சொன்னாங்க கால் ஷீட்டுக்காக நான் வந்து ஓடி வந்தேன், இன்ஸ்டால்மெண்ட் தான் கொடுக்காருன்னு. இந்த வளர்ச்சியை வந்து எப்படி பார்க்குறீங்க? பெரும்பாலும் அது மாதிரி இந்த ப்ரொமோஷனுக்கு ரொம்ப வருது இல்லை. கிச்சா சார் ஃபங்க்ஷன் மேனேஜர்னா நிறுத்துங்க. தெரியும் 22 வருஷம் ஆச்சு, 15 வருஷம் கிடையாது. வளர்ச்சி வந்துட்டா சில பிரச்சனைகள் வரும்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். அது வந்தால் தான் வரும்னு கேள்விப்பட்டேன். அது என் லைஃப்பில் வரும்போது நான் கொஞ்சம் வளர்ச்சி அடைஞ்சிங்கன்னு நினைக்கிறேன். நான் இவ்வளோ 22 வருஷம் கஷ்டப்பட்டதுக்கு நான் வளர்ச்சி அடைஞ்சேன். அவ்வளோ. எல்லாருமே சொல்றாங்க ப்ரொமோஷன் முக்கியம் இல்லையா? இல்லை, டைம் இருந்தால் நான் வர போகிறேன். இந்த படத்துக்கு கூட நான் ஷூட்டிங்ல தான் வரேன். சரிங்களா? எந்த இதில் நான் வராமல் இருந்திருக்கேன் நீங்கள் சொல்லுங்கள். என்னோட பேனரை போட்டால் லீடுன்னு போட்டால் நாங்கள் எப்படிங்க வர முடியும்? நீங்களே சொல்லுங்கள். 4 சீன் 5 சீன் பண்ணுறோம். அது நீங்கள் என்ன காமெடினா யூஸ் பண்ணிங்கன்னா காமெடினா கொடுங்க, நான் வர போகிறோம். நீங்கள் பேனர் பெருசாக அடிச்சு என்ன கூப்பிட்டு நான் எப்படி வருது? நீங்களே சொல்லுங்கள். அதுக்கும் நிறைய வந்து போயிடும். சரிங்களா? அடுத்து வாங்க இந்த கதை இந்த படத்தோட பற்றி பேசுங்க நினச்சேன்னா. சுதீப் சார், தமிழ்நாட்டில் இருக்கிற எந்த ஹீரோவை வச்சு நீங்கள் வந்து டைரக்ஷன் பண்ணணும், நேரடி தமிழ் படம் பண்ணணும்னு ஆசை இருக்குது? என்ன சார்? தமிழ்நாட்டில் இருக்கிற எந்த ஹீரோவை வச்சு நீங்கள் நேரடியாக தமிழ் படம் டைரக்ஷன் பண்ண ஆசை இருக்குது? சார், இப்போ வந்து நான் இங்கே வந்திருக்கேன், நானும் கூட உங்கள் ஆர்டிஸ்ட் தானே. என்ன வச்சு தான் டைரக்ஷன் ஃபஸ்ட்டு எங்களுக்கு நாங்கள் லவ் பண்ணோம் சார். அதுக்கப்புறம் வேறு we love all your heroes, sir. We have watched all your heroes movies. We love them. We get inspired by them. But then finally we do our own films, no? அப்படி நாங்கள் டைரக்ஷன் தான் வந்துச்சோன்னா சார் கிட்டே பேசிட்டு இங்கே ஃபஸ்ட்டு ஃப்ரெண்ட் எனக்கு தான் வச்சுக்கிறேன். Director, sir, here. What impact will Mark will give to the audience, especially to the Sudeep fans? சார் வந்து நான் மேக்ஸில் வந்து சாருக்கு வந்து நிறைய நான் கமர்ஷியல் பண்ணலை. இந்த படத்தில் வந்து ஓப்பனிங் வந்து ஒரு சாரோட இன்ட்ரொடக்ஷன் ஒன்று இருக்குது. அது பயங்கர அதிரிப்புதிரியாக இருக்கும். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. அது இல்லாமல் சார் வந்து இந்த படத்தில் எல்லா படத்துலையும் சாங்ஸில் ஆடி இருக்காரு. தேங்க்யூ சார். அதோட நிறைய கமர்ஷியல் இருக்குது. ஃபேன்ஸுக்கான படம் இது மேக்ஸிமம். இது நான் அதுக்காகவே ரைட் அப் பண்ண ஸ்கிரிப்ட். பட் இதில் வந்து செகண்ட் ஹாஃபில் ஒரு எமோஷனல் ட்ரைவ் கொடுத்துருக்கேன். ஏன்னா நான் இங்கே இன்னொரு விஷயத்தை நான் சொல்லிக்கணும். சத்யஜோதி ஃபிலிம்ஸில் வந்து படம் பண்ண மாட்டோமான்னு நிறையா டைரக்டர்ஸ் வந்து ரொம்ப கனவுகளோடு இருக்காங்க, இயங்கிட்டு இருக்காங்க. சார் சுதீப் சார் கூப்பிட்டு இது கமிட் ஆன உடனே சத்யஜோதின்னு சொன்னாலே எனக்கு பயங்கர சந்தோஷமாயிடுச்சு. அதுவும் 25th வரணும் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டோம். அப்போ தேவரன் சாரும் இதில் ஜாயின் பண்ணுறாரு அப்படின்னோடனே இன்னும் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. தேங்க்ஸ் சார். தேங்க்யூ தேவரன் சார், அந்த செந்தில் சார், அர்ஜுன் சார், அந்த சிவராமன் சார், எல்லாருக்கும் நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஏன்னா உண்மையான இந்த மாதிரி ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸை நான் லைஃப்பில் பார்த்ததில்லை, கேள்விப்பட்டதில்லை. கன்னியூ 4 months ஷூட் பண்ணிகிட்ருக்கோம். யாரும் ஸ்பாட்டுக்கு வருவாங்க, ஓரமாக இருப்பாங்க, பின்னாடி இருந்துட்டு போயிடுவாங்க. சிவராமன் சார் எப்பவும் என் கூடவே இருப்பார். எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, எதுவாக இருந்தாலும் இமீடியட்டாக சால்வ் பண்ணுவாங்க. எனக்கு தியாக சார் மேலே கொஞ்சம் பயம் இருந்துகிட்டே இருந்துச்சு. சார் ஒரு 15 days 20 daysக்கு வருவா ஸ்பாட்டுக்கு வருவார். எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்கும், ஐயோ சார் எதாவது சொல்லுவாருன்ட்டு. சும்மா கூப்பிடுவார்,
வாங்க தம்பிட்டு போய் நிற்போம். அப்படியே பார்ப்பாரு, சும்மா பேசிகிட்டு இருப்பாரு. ஓகே தம்பி நல்லபடியாக பண்ணுங்கம்பாரு. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. தேங்க்யூ சார். இந்த படம் வந்து ஒரு 4 monthsல நாங்கள் முடிச்சிருக்கிறோம். அதுக்கு வந்து அதாவது தமிழில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, தலை இருந்தால் வாழ ஆடாதுன்னு சொல்லிட்டு. இதில் 2 தலை இருக்காங்க, ஒன்று சுதீப் சார், இன்னொன்று தியாகு சார். அதனால் வந்து இங்கே எந்த பிரச்சனையும் இல்லாமல் முடிச்சிருக்கிறோம். தேங்க்யூ. Naveen, is a question for you. Sudeep sir and industry. ஹலோ everyone. எல்லாருக்கும் வணக்கம். உங்கள் டைம் எடுத்து எங்கள் ஈவெண்ட் வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷம். உங்கள் ப்ரெசன்ஸ் மீன்ஸ் அ லாட் ஃபார் மார்க் டீம். சுதீப் சார் கூட ஒர்க் பண்ணுற எக்ஸ்பீரியன்ஸ் எப்படின்னா, பல வருஷமாக எனக்கு தமிழ் ஃபிலிம்ஸ், தெலுங்கு ஃபிலிம்ஸில் நான் ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். அப்படின்னு டூயிங் ஆஸ் அன் ஆக்டர் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். பட் கன்னடாவில் பண்ணணுன்னா I wanted a right film for me to be with the Kannada audience. So on the right film, எப்போ வரும் தெரியாது. First it started with Satyajyoti Films with Patas, a big star actor கூட first நான் பண்ண performance வந்து தனுஷ் சார் கூட. ஸோ அது நல்லா லைக் அப்ரிசியேஷன் வந்துச்சு. ஸோ ஆஃப்டர் தட் தலைவன் தலைவிலே I got an offer for that, but டேட்ஸ் இல்லாத பண்ண முடியல. நான் வந்து 2-3 ஃபிலிம்ஸ் ஷூட் பண்ணிட்டு இருக்கேன். தெலுங்குல தமிழில் பிஸியாக இருக்கும்போது ஒரு நாள் விஜய் சார் கால் பண்ணி, இப்படி மார்க் படத்தில் வி வாண்ட் யூ ஆஸ் அன் ஆன்டோகனிஸ்ட் பத்ரான்ற ஒரு கேரக்டர். ஃபார் அ செகண்ட் ஃபர்ஸ்ட் ஐ கால் மை மதர், மா ஐம் டப்பிங் கன்னடா. அண்ட் ஐ டோல்ட் மை கிளாஸ்மேட்ஸ், மை ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் மை டீச்சர். பிகாஸ் நான் வந்து பல்லாரி என்ற ஒரு டவுனில் நான் வளர்ந்தேன், அங்கேயே படித்து மை யூனிவர்சிட்டி காலேஜில் அங்கேயே பண்ணேன். அண்ட் Kannada has been my first language for writing and studying there. ஸோ நிறைய பேர் என்னை கேட்பாங்க, எப்போ கன்னடா ஃபிலிம் பண்ண போகிறேன்னு சொல்லி. தென் ஐ மேனிஃபெஸ்டட் திஸ் டு ஆல் மை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் மை ஃபேமிலி. ஐ ஆம் ஒர்க்கிங் வித் ஸ்டார் ஆக்டர் Sudeep, Kicha Sudeepa. We call him as Abhinaya Chakravarti, we call him as Badshah. ஸோ என் ஃப்ரெண்ட்ஸ்லேருந்து என் ஃபேமிலிலேருந்து வர ஒரு ஃபீலிங் இருக்குது அவர் கூட நடிக்கும். எஸ்பெஷலி மை மதர் இஸ் அ பிக் ஃபேன் ஆஃப் பிக் பாஸ்லேருந்து அவர் பண்ண எல்லா ஃபிலிம்ஸுமே அம்மா பார்ப்பாங்க. ஸோ இது ஒரு சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு. கன்னடாவில் வந்து இப்படி ஒரு ஸ்ட்ராங்கான ரோல் இது வந்து பத்ரான்ற ஒரு கேரக்டர் கொடுத்தாங்க. அண்ட் இந்த கேரக்டருக்கு ரொம்ப மெனக்கெடலாம், பிகாஸ் இட்ஸ் வெரி பிக் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் மீ டு டூ. அண்ட் சொல்லி ரொம்ப மெனக்கெடலாம், அது இது பண்ணலான்னு சொல்லி டைரக்டர் சார் இந்த கேரக்டர் எப்படி பிஹேவ் பண்ணோம் சார் நீங்கள் வாங்க சார் பார்த்துக்கலாம்னாரு. அண்ட் தட் ஷோஸ் ஆன் த ஸ்க்ரீன். அண்ட் தேங்க்யூ சார். சுதீப் சார் கூட ஒர்க் பண்ணும்போது எஸ் இஸ் அ சூப்பர் ஆக்டர், இஸ் அ வெரி குட் பர்ஃபார்மர், சூப்பர் ஸ்டார். இதை விட நாங்கள் எங்கள் டீமில் எல்லாருமே, ஏன்னா டே அண்ட் நைட் ஷூட் பண்ணும்போது he is the driving force for the whole project. பிகாஸ் அவர் வர்ற டைமுக்கு, அவர் கொடுக்குற ப்ரொஃபஷனலிசம்க்கு, அவர் கொடுக்குற கமிட்மெண்ட்க்கு நான், ரோஷினி, தீக்ஷிகா இருக்கிற எல்லாரும் ஆக்டர்ஸ் எல்லாருமே அவரை பற்றி பார்த்து ரொம்ப இன்ஸ்பயர் ஆகணும். அண்ட் அட் த சேம் டைம் அவரும் கூட எங்களை வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக பார்த்துக்கிட்டாரு. தோ எங்கள் டைம் லிமிட் ரொம்ப க்ராஸ் ஆகிட்டு இருந்தாலும் எங்களை வச்சு ரொம்ப கம்ஃபர்டபுளாக பார்த்துக்கினார். பட் தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். அண்ட் தேங்க்யூ சுதீப் சார். ஏன்னா ரொம்ப கம்மியாக ப்ரொடக்ஷனில் யூ ஃபீல் தட் ஹியூமன்லி ஃபீல். ஐ ஃபெல்ட் வெரி ஹியூமன்லி on this set. And Kannada debut, it's going to be a great debut for me, and that too with Sudeep sir and the team. I'm so happy. Thank you. Sudeep sir, here. Nowadays the stars are facing high digital pressure. And நீங்க ஒரு ஷோ ஹோஸ்ட் பண்றீங்க. இந்த டிஜிட்டல் ப்ரெஷர் எப்படி பார்க்குறீங்க? ஃபேன்ஸோட வாரை நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க? ஃபேன்ஸ் வார் நான் இதுக்கு ஹேண்டில் பண்ணுறேன். சினிமா வந்து ஒரு பெரிய 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 ப்ரொஃபஷன் அண்ட் விஷயம். அது வருது ஒரு பெரிய பெரிய ஸ்க்ரீன் மேலே, கரெக்ட்? அந்த ஸ்க்ரீன் மேலே வர விஷயத்துக்காக தான் இங்கே வந்து ஃபேன்ஸ் வராது, எல்லாம் இருக்குங்க. தியேட்டரில் வந்து படம் பார்க்கும்போது தியேட்டரில் இருக்கிறவர் என்ன பண்ணுவாங்க? விசில்ஸு, கிளாப்பு எல்லாமே, கரெக்ட்? ஸ்க்ரீனு can only show a film. Screen shouldn't react. Screen react பண்ணாது, correct? Have you seen a screen react to your visuals any time? No. நான் என்ன சொல்கிறேன், நாங்கள் வந்து கிரவுண்ட் லெவலுக்கு போயிட்டு அங்கே ரியாக்ட் பண்ண முடியாது.
Because there is no and never will there be a clarity for the fan wars who started. You will never get to the surface, you will never get to the basics. Yeah. Profession வந்து நாங்க வேலை பண்ணணும், படம் பண்ணணும். Then the serious film viewersக்கு தான் படம் பண்ணணும். கீழே வந்து everybody should understand there is a responsibility. They should always understand that. இல்லைன்னா நாங்கள் வந்து அங்கே போய் எல்லாமே இது பண்ணாதீங்க அது பண்ணாதீங்க சொல்ல முடியாது. Maybe a maximum on line we can talk. But frankly, we don't know the truth. There is 1 zillion interpretations of this one matter. நாங்கள் சொல்ல முடியாது. ஏன் வந்து நாங்கள் வந்து படம் பண்ணணும். There's a beautiful world called cinema, which has been entertaining all of you, entertaining us. And I think our job is there, not reacting to these things. I think that is not our forte also. And வேற என்ன கேட்டீங்க? எப்படி பார்க்குறீங்க இந்த டிஜிட்டல் வார், ஃபேன்ஸோட வார், சோஷியல் மீடியாவில் fans, I told you, I think we should see the bigger picture. We shouldn't go to the ground level and talk about these things, because maximum, as I told you, man, we can maybe as a model of an actor, an ethical way, we can just probably put across the line. But do you think a war begins because of us? No, it begins because of them. We can only advise, request. Maximum go down to the level of requesting, and after that I think we should put on our makeup and start working for our films all over again. My intention every morning is to entertain and make you smile, man, not make you fight. Good evening, sir. குரு சார், படத்தில் உங்கள் கதாபாத்திரத்தை பற்றி சொல்லுங்கள். இந்த படத்தில் எல்லாருக்கும் சந்தோஷம், வந்திருக்கிற மீடியா எல்லாருக்கும் சந்தோஷம். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது வந்து கன்னட சினிமாக்குள்ள வந்து ஒரு பெரிய கமர்ஷியல் ஃபிலிம் ப்ளஸ் பிக் பாக்ஸா கிச்சா சார் கூட என்ட்ரி ஆகிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த கேரக்டர் வெரி இன்ட்ரெஸ்டிங் கேரக்டர். இந்த படம் பாருங்கள், நல்லாயிருக்கும். ரொம்ப நல்ல காஸ்டியூம்லாம் கொடுத்துருக்குறாரு எனக்கு. ரொம்ப ஸ்டைலாக இருப்பேன், டான்ஸ் எல்லாம் ஆடி இருப்பேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் கேரக்டராக இருக்கும். அது வெளியே சொல்லக்கூடாது, ஆக்சுவலாக படம் பார்த்தா தான் அவங்களுக்கு புரியும். இல்லை சார், குட் ஈவினிங் சார். சார் ஓரைட் சார். சுரேஷ் கிச்சா சார் கொஸ்டின். சுரேஷ் காமாட்சி சார் வந்து மாநாடு படத்துக்கு உங்களை அப்ரோச் பண்ணேன்னு சொன்னார். அது எந்த கதாபாத்திரக்குன்னு தெரிஞ்சுக்கலாமா சார்? ரெக்வஸ்ட் சார். ஆக்சுவலி நான் எந்த படம் பண்ணலையோ அது இங்கே இருக்காது சார். Sorry, sir. No, not like that. I only remember the gentleman. I don't remember, and I remember speaking where we spoke, sir, because of வந்து பண்ண முடியாதுன்னு சொன்னதுக்கு அப்புறம் அந்த டீட்டெயிலுக்குள்ள நான் போகல. நான் வந்து அந்த ஆள் அந்த ஜென்டில்மேனுக்குள்ள போயிட்டேன். I remember him, sir, not what he described. படத்துல ஒரு வில்லனா வந்துட்டு இன்னைக்கு வரைக்கும் மனசில் நிற்கிறீங்க சார். தமிழ் படங்களை இன்னும் நிறைய பண்ணுவீங்க அப்படிங்கிறதுக்காக அந்த ஒரு என்ன கேரக்டர்னு தெரிஞ்சுக்கலாம். மாநாடு படத்துல நீங்க என்ன கேரக்டர் தெரிஞ்சுக்கலாங்கிறதுக்காக மறுபடியும் அதை கேட்டேன் சார். சார் நவீன் சார், ஆமாம் சார். ஆமாம் சார், உங்களுக்கு என்ன கேரக்டருக்காக அப்ரோச் பண்ண வந்தா நீங்க சொல்லிட்டீங்க, ஆன்சர் சொல்லிட்டீங்க. அடுத்த கொஸ்டின் நவீன் சார் கேட்குறீங்க சார். இப்போ உங்களோட படங்கள் வந்து இப்போ சவுத் இந்தியா ஃபுல்லாக எல்லா லாங்குவேஜ்லையும் ஓரளவு வருது சார், மலையாளம். ஆனால் வந்து பாசிட்டிவாக பண்ணுற கேரக்டருக்கு அதிக ரிவ்யூஸ் அது நிறையா சோசியல் மீடியாவில் வருதுங்க சார். நெகட்டிவாக ரோல் பார்த்தா எங்களுக்கே கொஞ்சம் கோபம் வருது. எந்த மாதிரி கேரக்டர் நீங்கள் பண்ணணும்னு எதிர்பார்க்குறீங்க சார்? நீங்கள் பண்ணுற பாசிட்டிவான கேரக்டருக்கு நிறையா ரெஸ்பான்ஸ் வந்துருக்கு சார். உங்களோட மனசில் எந்த மாதிரி கேரக்டர் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்க சார்? சார் மனசில் வந்து சார் நல்லா நடிக்கணும் சார். டைரக்டர் கொடுத்த கேரக்டர் வந்து 100% ஹானஸ்டாக அந்த படத்துக்கு யூஸ் ஆகிற மாதிரி நடிக்கணும் சார். அது பாசிட்டிவ் ஆடியன்ஸ்க்கு பிடிக்கிறது ரொம்ப சந்தோஷம். நெகட்டிவில் என்ன திட்டுறாங்க, அதுவும் அப்ரிஷியேஷன் தானே. ஸோ ஹாப்பி தட் வே வந்த கதையை வந்த கேரக்டரை நல்லபடியாக ஹானஸ்டாக டீமுக்கு சப்போர்ட்டிவாக இருந்து பண்ணுறது தான் ஐ ஃபீல் அது இது இங்கே எடுத்து வந்து. தேங்க்யூ சார். யோகி சார், யோகி பாபு சார் உங்களுக்கா? ஆமாம், எனக்கு அவர் நிறைய விஷயம் சொல்லிக் கொடுத்தாரு. நீங்கள் வேணா டேரக்டர்கிட்ட ஒரு வார்த்தை கேட்கலாம். ஏன்னா அவர் ரொம்ப நிறைய சென்சிபிளாக காமெடியாக நிறைய விஷயங்கள், நிறைய ரியாக்ஷனும் அவர் தான் சார் தான் சொல்லிக் கொடுத்தாரு. ஏன்னா நம்ம வந்து தளபதி கூட அவங்க கூட எப்படி நடிக்கிறோமோ அதே மாதிரி தான் இவரோட
அவங்க எப்படி பழகுவாங்களோ அப்படி தான் இவரோட பழக்கம் இருந்தது. அதனால தான் ரொம்ப ஜெல் ஆகிட்டோம் ரொம்ப. அதனால் அவர் சொல்கிறது எல்லாமே ஈஸியாக நாங்கள் பண்ணோம். சாரி சார், உண்மையை சொல்லிட்டேன் விஜய் சார். ஏன்னா 2-3 ரியாக்ஷன் நிறைய விஷயம் சொல்லி கொடுத்தார். அங்கே நான் தான் சொன்னேன் சார், என்கிட்ட சொல்லுங்கள். ஓகே சார், தேங்க்யூ. Nights on most occasions, I believe most of it has been shot through the nights, correct? For 110 days? No, sir. This is a matter of 48 hours of film. It's not one night story. Okay. And we shot a lot many days in the daytime also, because it is in the process. It's a positioning of the film. It is not only in the nights. Okay. Yeah. So tell us about the experience of shooting and the duration of the period, the number of days that you shot, and the challenges that you had while shooting at nights. So nothing, sir. Actually, there is a very beautiful intention, and we did a lot of homework. You're talking about something. Let me put it the other way also. See, one element which everybody forgets now is it's very sweet. எல்லாரும் வந்து நான் பண்ண ஒரு ஹார்ட் ஒர்க், நான் பண்ண ஒரு கமிட்மெண்ட் எல்லாத்தை பற்றி சொல்லியிருக்காரு. இவர் எல்லாரும் சொல்கிறாரு நான் தான் டிரைவிங் ஃபோர்ஸ் சொன்னேன். சார் ஆக்சுவலி இன்னொரு ஆங்கிள் கூட இருக்கு சார். அது என்னன்னா, நாங்கள் எல்லாரும் வந்து சேர்ந்து டெக்னீஷியன்ஸு, ஆக்டர்ஸ் எல்லாரும் சேர்ந்து கூட ஒரு என்ன ஃபோர்ஸில் இருந்தாலும் சப்போஸ் அ ப்ரொடக்ஷன் ஹவுஸ் அந்த ஸ்பீடில் இல்லைன்னா சான்ஸே இல்லை சார். ஸோ ஐ திங்க் அது எதுக்கு சொன்னேன்னா, இட்ஸ் அவுட் ஆஃப் யூர் கொஸ்டின், பட் ஐ திங்க் நோபடி இஸ் மென்ஷனிங் தட், including I think it's probably the humbleness of the producers maybe that they're not talking. Sir, they have to be faster than us. In the first set la naanga vela பண்ணும்போது from here the third set has to be getting ready, and if they are not fast நாங்க எவ்வளவு ஸ்பீட்ல இருந்தா எல்லாம் வேஸ்ட் தான். ஓகே, ஒரு 20 days நாங்க எல்லாரும் சேர்ந்து கஷ்டப்படலாம், hard work பண்ணலாம். Then after the 21st day we have to pack up because set is not ready. Our location is not ready. Our actors are not ready. We have worked about 110 days out, 166 call sheets, number of about 80-90 locations, about 17-18 sets. So if I say this, now if you imagine panna, production house Satyajyoti and the speed level there. You know, if we are in the first milestone, they needed to be in the 15th or the 20th milestone. That is how a film could go, and I think I give a lot of credit to the production house. Not just, it is sweet, sir. All of you people said that one actor இப்படி ஒரு கமிட்மெண்ட்ல இருந்தா படம் ஃபினிஷ் ஆகுதுன்னு நான் சொல்றேன் சார். ப்ரொடக்ஷன் ஹவுஸ்லேருந்து அந்த கமிட்மெண்ட் வரணும். அது வரலன்னா சும்மா ஒரு ஆர்டிஸ்டுக்கு சொல்லி எதுவுமே சார். ஐ ஹாவ் எக்ஸ்பீரியன்ஸ் போதும். நாங்கள் ஸ்பீடில் இருக்கிற போது எனக்கு வீட்டில் உட்காந்து ஹாலிடேஸ் கொடுத்து நாங்கள் தான் சார் பண்ணுங்க போது அது நடிக்கலை. ஸோ ஐ டோட்டலி என்ஜாய்ட் திஸ் ஹோல் சிச்சுவேஷன். ஏன்னா ஆல் ஆக்டர்ஸ் சார் இந்த நீங்கள் சொல்லும் போது டயர்ட்னஸ் அதுமே வரல. ஒரு ஸ்கூல் மாதிரியாக போச்சு. எப்படின்னா சப்போஸ் நைட் ஃபுல் நான் வந்து வேலை பண்ணி நான் வந்து 3:30 4 o'clock வாபஸ் வரும்போது இன்னொரு பேட்ச் ஹோட்டல்லேருந்து கிளம்பிருக்கு, அவர் ஷூட்டிங் இருக்கு காலையில். ஸோ we used to sit there chat, okay, you're shooting this. The two people, sir, who really worked hard in this film is the director and the DOP, sir. Rest at least we all actors got some rest. Our rest edukala actually, and I guess when we see such things happening in the set, everybody was smiling. Yarukku the tiredness edunna varala, but only thing we all knew how many hours you needed rest. So everybody rested that little. Sometimes we have slept in the vanity van and just straight away gone because we could only sleep 1 or 2 hours. But I tell you, sir, it is because of such homework, such production houses, such technicians and such wonderful actors in the padam, in the speed line, without any quality compromising. Because we are all talking about number of hours, number of days, no? Appadi illa sir, ena production scale enna sir. And the scale compromise illada or scale in the few days la eduthu varanum, ulla podnom, ellarum appadi pannona. I think it was a humanly unbelievable thing. அந்த செட்டில் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் என்ன ஆக்சுவலி ஆயிருக்கு. சேலஞ்சஸ் இல்லை சார். ஐ திங்க் சேலஞ்சஸ் இல்லாமல் வாழ்க்கையில் சேலஞ்சஸ் இருக்கணும்.
அப்போதான் எல்லாம் இப்படி ஆகும். சார் மைக் சார் மைக் கொடுங்க பாருங்க. இருப்பீங்க இந்த படத்துல எந்த அளவுக்கு உங்களுக்கு டைலாக் கொடுத்துருங்க அந்த அளவுக்கு இருக்கா? ஏன்னா உட்காரும் போதே உங்களை சிட்டிங் உட்காரும் போதே ஹீரோயினை ஓரமாக உட்கார வச்சிருக்காங்க. படத்துலையும் அதே மாதிரி இருக்குமா? என்ன நான் ஒரு விஷயத்த சொல்லுங்க சார். சாரி ரஷீத், லெட் மீ டாக். இப்போ நீங்க கேட்டீங்களே சார், இங்க சுதீப், இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் இந்த செட்ல வரல. ஏம்மா உனக்கு லாஸ்ட்லயே கூப்பிடுறாரு அப்படி வரல. அதுக்கு தான் நல்லா வந்துச்சு. இப்போ நீங்க சொல்றீங்களே ஒரு விஷயம், வாங்க இது இன்டென்ஷன்ல வரல சார், ஆச்சு கரெக்டா. அது வந்து மைண்ட்ல நீங்க வச்சுக்கீங்கன்னா, இப்படி கேட்டீங்கன்னா ஒரு அன்கம்ஃபர்டபுள் இது வருது. யார் மைண்ட்ல அப்படி இல்லை, செலிப்ரேஷன் Imagine you said, no sir, how did this work? I'll tell you. Not one person in our set woke up and went to another person and said, என்ன நடிச்சது தெரியுமா? இதெல்லாம் ஆச்சு. யார் எங்களுக்கு எதுவுமே போட்டு கொடுக்கல. அது நடிக்கக்கூடாது. அந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ் அசோசியேட்டாக ஒர்க் பண்ணுறது ஒரு பெரிய விஷயம் எனக்கு. அண்ட் நம்ம சுதீப் சார் இருக்காங்க. இப்போ 2 பில்லர்ஸ் சேர்ந்து ஒரு படம் பண்ணும்போது எனக்கு கிடைக்கிற ஒரு விசிபிலிட்டியை வேறு மாதிரி வரும். அண்ட் இந்த படத்தில் நாங்கள் எல்லாருமே ஒரு ஹீரோ ஹீரோயின் இல்லை நமக்கு எவ்வளோ ஸ்க்ரீன் ஸ்பேஸ் இருக்குது, அது எதுவுமே நம்ம யார் மைண்டுக்கும் வரலன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஆஸ் அ டீம் நமக்கு ஒரே ஒரு விஷன் இருந்துச்சு, மார்க் நல்லா வரணும், நம்ம கொடுக்குற கேரக்டர் நல்லா பண்ணணும். ஏன்னா நான் ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன் சார் உங்கள் முன்னாடி உட்காந்து பேசுறது எனக்கு ரொம்ப பெரிய விஷயம் சார். அண்ட் நீங்கள் கொடுத்த படத்துக்கு மதியம் நான் உங்கள் ப்ரொடக்ஷன் ஹவுஸ் அசோசியேட் ஆகிருக்கிறது எனக்கு ரொம்ப ப்ரவுட் ஃபீலிங் சார். ஸோ இந்த மாதிரி அசோசியேஷன் இருக்கும்போது நாங்கள் அதுக்கு ஜஸ்டிஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் இங்கே நிற்கிறதுக்கு எனக்கு அந்த வேல்யூ இருக்கா, நான் அது பண்ணுறதுக்கு அப்புறம் அடுத்த படம் வரும். ஸோ ஆல்ரெடி இவ்வளோ பெரிய பேர் இருக்கிறாங்க, அவங்க மத்திய எனக்கு ஒரு சீட் கொடுத்துருக்காங்க, அதே எனக்கு பெரிய விஷயம். ஐ சீ இட் தட் வே. ஸோ யா பார்த்தேன். அவரு கூட ஃபர்ஸ்ட் கேள்வி அவருக்கு கேட்கவே இல்லை, எங்களுக்காக கேட்டாரு. லாஸ்ட் அவருக்கு கூட இங்கே கண்ணு வந்துச்சு, ஐயோ இவரு கூட இருக்கிறேன். இப்போ நான் வந்து விசிட் பண்ணிட்டு அப்படியே போயிடுவேன். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இஃப் யூ would have asked them, no sir, I would have saluted you. அப்புறம் இங்கே போடுங்க தப்பு இல்லை. சீனியர் அவரே பார்க்கல ஃபர்ஸ்ட். மைக் எதுக்கு சொல். தமிழ் ரசிகர்களை வந்து ரொம்ப கவர்ந்த ஒரு நடிகர் நீங்கள் கர்நாடகாவில் வந்து. இப்போ வந்து ராஜமௌலி வந்து பெரிய பெரிய படம் பண்ணுறாரு, அவர் கூட எப்போ இணைந்து செயல்பட போறீங்க, எப்போ நடிக்க போறீங்க? சார் வந்து ராஜமௌலி சார் அவரோட விஷன், அவருக்கு என்ன தேவையோ அதுதான் அவர் பண்ணுறாரு. ஸோ அது வந்து எனக்கு ஒரு பிளெஸிங் சார். அந்த ஒரு படம் ஒரு நல்ல ஒரு எக்ஸ்போஜர். அண்ட் நாட் ஓன்லி தட் சார், அந்த ஒரு படத்தில் எல்லா ஸ்டேட்ஸ்ல வந்து ஒரு லவ் ஆஸ் அன் ஆக்டர் வந்து தான் எனக்கு பிக்கெஸ்ட் ஆசெட் சார். இப்போ வந்து இந்த ஸ்டேஜ் மேலே உட்காரும் போது அந்த ஒரு டேக் எனக்கு உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு தான் அந்த படம் போதும். நெக்ஸ்ட் எப்போ கூப்பிடுவோட பார்க்கலாம், அதுக்கப்புறம் அந்த டைமில் நான் என்ன பண்ணியிருக்கேனோ அது பார்க்கலாம் ஃபர்ஸ்ட். இன்னொரு விஷயம் சார், நான் வந்து இது உண்மை, இந்த படம் பண்ணும் அவரோட படம் பண்ணும் நான் எப்போமா லைஃப்பில் அது நான் வந்து வெயிட் பண்ணல சார். ஏவோட படம் பண்ணுறதுக்கு யாருக்கு ஆசை இருக்கு, ஏவோட படம் பண்ணுறதுக்கு யார் வந்துருக்காரு, ஃபர்ஸ்ட் லவ் அவருக்கு கொடுப்பாரு.
and I'm doing that. See, for example, when I saw AV of Satyajyoti, எவ்வளோ பெரிய ஏவி சார், என்ன அச்சீவ்மெண்ட் சார். அந்த ஏவியில் ஒரு மோஸ்ட் பியூட்டிஃபுல் மூமெண்ட் என்னன்னா, லாஸ்ட் ஃபிலிமில் நான் இருக்கேங்க, என்னது கூட அந்த மெனு கார்டில் ஃபிக்ஸ் ஆகிருக்கேன். போதும் சார். ஐ திங்க் தட் இஸ் வாட் ஆஸ் அன் ஆக்டர் எனக்கு வேணும். போகிறேன் யார் ஆஸ் அன் ஆக்டர் சார், நான் வந்து எப்போவுமே ஒரு பெயிண்டிங் ஆக முடியாது சார். ஒரு நல்ல பெயிண்டிங்கில் ஒரு கலர் நான் அவ்வளோதான். என்ன சொல்ல ஹலோ சார், சுதீப் சார். ஹலோ ஹலோ சார், இங்கே சார். சார், இவ்வளோ அழகாக பேசுறீங்க, எம்ஜிஆர் மாரி. நீங்களும் விஜய் மாரி அடுத்த முதல்வர் ஆசைப்படுறீங்க. இதுக்கு ஆக்சுவலி என்ன சொல்லணும்னா நீங்க தான் சொன்ன அதுதான் சொல்லிடுவேன். என்ன ஆக்சுவலி கொஸ்டின் என்ன? நல்லா பேசுறவர் எல்லாருமே நாங்க அப்படி போக முடியாது. நான் கர்நாடகால வந்துடுவேன். இந்த மீட்டிங் அப்புறம் கர்நாடகா தான் போறேன். வந்திருக்கேன். You spoken to me with lot of love. Enough, sir. I belong there. This is my beautiful another house. எப்போ வந்தாலும் ஒரு நல்ல ஒரு ரெஸ்பெக்ட் கொடுக்குறீங்க. அந்த ரெஸ்பெக்ட் தான் எனக்கு இப்போ வந்து இருக்கிற ஒரு ட்ரெஷர், மை ஆசெட். தட்ஸ் enough. Thank you. இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்கும் பத்திரிகையாளர் நண்பர்களே, திரையுலக நண்பர்களே, ஊடக நண்பர்களே மற்றும் மேடையில் உட்கார்ந்திருக்கும் இந்த படத்தின் நடிகர்கள், டெக்னீஷியன்ஸ்கள், அப்புறம் இந்த சைடில் தான் இருக்கிற எங்களுடைய ப்ரொடக்ஷன் ஹவுஸ் எங்களுக்கு பேக் சப்போர்ட்டாக இருந்து உறுதுணையாக இருந்து இந்த படத்தை வந்து வெற்றிகரமாக முடிக்கிறதுக்கு இந்த அனைவருக்கும் முதல்ல வந்து நான் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்து கொள்கிறேன். ஏன்னா சுதீப்ரா சொல்கிற மாதிரி ஒரு படத்தை வந்து ஆர்டிஸ்ட், டெக்னீஷியன்ஸ் ஒத்துழைப்பும் வேணும். அதே நேரத்தில் ஒரு பெரிய வந்து ஒரு பேக்ரவுண்டில் அவ்வளோ பேரோட உழைப்பு இருக்குது. அந்த உழைப்புங்கிறது சாதாரண இல்லை. அதாவது ஒரு ஆர்ட் டைரக்டர்லேருந்து, ஆர்ட் அசிஸ்டன்ட்ஸ்லேருந்து, அதே மாதிரி ஃபைட் மாஸ்டர்ஸ், ஃபைட்டர்ஸு, டான்சர்ஸு, டான்ஸ் ஆர்டிஸ்ட்டு, அப்புறம் வந்து ப்ரொடக்ஷன் எக்ஸிக்யூட்டிவ்ஸ், ப்ரொடக்ஷன் பாய்ஸு, இவங்களாம் சேர்ந்து எல்லாரும் ஒத்துழைச்சாதான் இந்த மாதிரி படத்தை வந்து இவ்வளோ பெரிய படத்தை வந்து இந்த ஷார்ட் டைமில் முடிக்க முடிஞ்சது. அதுக்கு வந்து நான் எல்லாருக்கும் நன்றியை சொல்லிக் கொள்கிறேன். படம் வந்து ரொம்ப நல்லா வந்திருக்கு. நிச்சயமாக வந்து இது எங்கள் ஒரு பேனரில் பிச்சா சார் கூட சேர்ந்து பண்ணதில் ஒரு மைல் ஸ்டோனாக இருக்குங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. இந்த நம்பிக்கை வீண் போகாது. நீங்களாம் வந்து இவ்வளோ நேரம் வந்து எங்கள் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கு நான் திருப்பி மீண்டும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம். உங்கள் அனைவருக்கும் திருப்பி வந்து புத்தாண்டு வாழ்த்துக்களை இப்பவே தெரிவித்துக் கொள்கிறேன். அதே நேரத்தில் வந்து மார்ச் படத்துடைய வெற்றி விழாவில் சந்திப்போம் என்று தெரிவித்துக் கொண்டு விடை